வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த இனிய மாலை நேரத்திலே டாக்டர் ஜே.சி. குமரப்பா சென்டினரி கல்வி குழுமத்தினுடைய 34வது ஆண்டு விழாவிற்கு நாம் எல்லோரும் அழைத்தவுடன் வந்திருந்து நம்மளையெல்லாம் ஆசீர்வதிக்கும் விதமாக இங்கே வந்திருந்து, அதற்கு முன்னால் நமது செல்ல குழந்தைகள், அருமை குழந்தைகள் களைப்படைந்து விடக்கூடாது. நாம் பேசிக்கொண்டு இருந்தால் அவர்களுடைய அந்த நேரமானது அவர்களுக்கு களைப்பையும் பசியையும் கொடுத்துவிடும். ஆனால் அவர்கள் முன்பாக அந்த கலை நிகழ்ச்சிகள் அவர்களது திறமைகளை காட்டட்டும். அதற்கு பிறகு நாம் பரிசளிப்பு விழாக்களையும் மற்ற குழந்தைகளுடைய நடனங்களையும் கண்டுகளித்து நாம் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லலாம் என்று சொல்லி அந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஆர்வமாக அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்களுடைய பாதம் பணிந்து வருக வருக எனவென்று வரவேற்று உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்குகின்றேன் இந்த நல்ல நேரத்திலே. அதே போல எங்களுக்கு எந்த விதமான அசோசியேஷனிலோ பள்ளிகளிலோ ஒரு ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டுமென்றால், அல்லது ஒருவரை தொடர்பு கொண்டு உடனடியாக ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், அல்லது பல பேரை தமிழகம் முழுவதும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் நாடுவது அந்த பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய எங்களது ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் அவர்களை சௌராஷ்டிரா பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளர் கும்பகோணத்திலே. ஆனால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருப்பார். ஒரு இடத்திலே ஒரு நாளைக்கு இருக்க மாட்டார். அவரையும் இந்த நேரத்திலே இங்கே அழைத்த பொழுது இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லி இங்கே வந்து அமர்ந்து குழந்தைகளை அவர்களும் வாழ்த்த வந்திருக்கிறார். அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல என் அன்பிற்கினிய நாசர், என் அன்பிற்கினிய சிங்கபாண்டியன், அதே போல என் அன்பிற்கினிய உதயகுமார், இவர்கள் அத்தனை பேரும் அழைத்தவுடன் இங்கே வந்திருந்து இந்த ஆண்டு விழாவை குழந்தைகளுடைய அத்தனை திறமைகளையும் கண்டுகளிக்கிறேன் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதிலும் அவர்களோடு இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை கண்டு மகிழச் செய்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல மேடையில் வைத்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், நான் எப்பொழுது அழைத்தாலும் ஓடி வந்து ஒரு துணையாக, உற்ற துணையாக, எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் சார், உதவ காத்திருக்கிறேன் என்று சொல்லி உதவி கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றையும் விட 34 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோமோ, எந்த நோக்கத்திற்காக இந்த கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டதோ, அந்த கல்வி நிறுவனத்திற்காக அன்றைக்கு எந்த மாதிரி உறுதுணையாக இருந்தார்களோ அதே போல இன்றளவும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த அரங்காவலர்களான ராமு கணபதி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்று உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல திரு ஆனந்தன் அவர்கள், இன்றைக்கு அவர் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். வாருங்கள் சற்று மனமாற்றம் அடையலாம் என்று சொன்னேன். இருந்தாலும் எனக்கு மனம் சங்கடமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை இங்கிருந்தே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றது. நானும் அதை பார்த்து அந்த குழந்தைகளை இங்கிருந்தே வாழ்த்துகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிய ஆனந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அதே போல இந்த பள்ளிதான் என்னுடைய வாழ்வு, இந்த பள்ளியினுடைய மேம்பாடுதான் என்னுடைய வளர்ச்சி, இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் என்னுடைய மலர்ச்சி என்று சொல்லி இந்த பள்ளியை கண்காணிப்பதையே ஒரு தவம் போல இருந்து செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எங்களால் முதல்வர் என்று அழைக்கப்படுகின்ற எம்என் சார் அவர்களை இந்த நேரத்திலே வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இங்கே வீட்டிருக்கின்ற பெற்றோர்களாகிய உங்கள் அத்துணை பேரையும், இது ஜே.சி.கே. குடும்ப விழா, ஜே.சி.கே. மாண்பு என்பது எப்பொழுதும் குறையாது. ஜே.சி.கே. பள்ளிக்கென்று தனித்த அடையாளம் உண்டு. ஜே.சி.கே. பள்ளிக்கென்று தனித்த பெற்றோர்கள் உண்டு. ஜே.சி.கே. பள்ளிக்கென்று அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய பெற்றோர்கள். நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நாங்கள் வந்து சிறப்பு செய்வோம். நீங்கள் எங்கள் குழந்தைகளுக்காக நல்லதை மட்டுமே செய்வீர்கள், நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தலைமுறை தாண்டி இந்த ஜே.சி.கே. பள்ளியினுடைய பயணத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பெற்றோர்களையும் இந்த நேரத்திலே வணங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இதை ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆர்வமோடு ஒருங்கிணைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல, இந்த கல்வியை இந்த கோட்பாட்டுடன் கூடிய கல்வியை, இந்த மிகச்சிறந்த ஒரு கல்வி ஸ்தாபனத்தை இதை உருவாக்கி வைத்திருக்கின்ற திரு நாவல் சாரும் திரு ஸ்ரீதர் சாரும் உருவாக்கி வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் உதவியோடு, உற்றோர்கள் உதவியோடு, இந்த பகுதி மக்களின் நல்லவர்களின் உதவியோடு உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த கல்வி ஸ்தாபனத்தை நான் மென்மேலும் எடுத்துச் செல்வேன். இதை பார்த்து கொள்ள நான் வருகிறேன் என்று சொல்லி இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற திரு அஸ்வின் கணபதி அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல எங்களது எண்ணம் என்னவென்று, இந்த நிறுவனத்தின் எண்ணம் என்னவென்றால், ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வியை, ஒழுக்கமான கல்வியை, உயர்வான கல்வியை, பண்பாடுடன் கூடிய கல்வியை, நமது பண்பாட்டின் அடையாளம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற கல்வியை வழங்க வேண்டும் என்பது இந்த அறக்கட்டளையின் நோக்கம். இந்த அறக்கட்டளை என்பது பொருளீட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இந்த அறக்கட்டளை என்பது பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. ஏழை எளிய மக்களுக்கும் நகர்ப்புற கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையின் நோக்கத்தை இந்த நிறுவனத்தார் எந்த நோக்கத்தோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து எங்களோடு கடந்த 25 ஆண்டுகளாக இங்கே பயணம் செய்து கொண்டிருக்க ஆசிரியர் பெருமக்களையும், குறிப்பாக திரு சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இங்கே இருக்கின்ற கோஆர்டினேட்டர், இங்கே இருக்கின்ற முதல்வர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் காலம் கடந்தும் 25 வருடங்கள் தாண்டியும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிறுவனத்தின் மீது மட்டும் மரியாதை மட்டுமல்ல, இந்த பகுதிக்கு இந்த நிறுவனம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே அந்த ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த கல்வி நிறுவனம் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமான வளர்ச்சியையும் பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் சந்தித்திருக்கின்றது. அத்தகைய இடர்பாடுகளை எல்லாம் கடந்து வர காரணமாக இருந்த பெற்றோர்களாகிய நீங்களும், என்னோடு கூட இருக்கின்ற தோளோடு தோள் கொடுத்திருக்கின்ற என் நண்பர்களும் தான் இதை இங்கே தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பெற்றோர்களுக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் பெயர் சொல்ல இங்கே முடியாது. பெயர் சொன்னால் நிறைய பெயர்களை சொல்ல வேண்டும். பெயர் சொன்னால் வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அத்துணை நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துவதற்கு முன்னால் நாங்கள் 21 துறை சார்ந்தவர்களை, ஒரு துறை அல்ல, 2 துறை அல்ல, 21 துறை சார்ந்தவர்களுடைய சான்றிதழ்களை பெற்று அவர்களிடமிருந்து NOC என்பதை பெற்ற பிற்பாடுதான் உங்கள் குழந்தைகளுக்கு ஏ என்பதை நாங்கள் இங்கே சொல்ல முடிகிறது. அதற்கு பிறகுதான் ஒரு குழந்தையை உள்ளே அட்மிஷன் என்று போட முடிகிறது. அதில் அத்துணை பேரும் அந்த NOCயை வழங்கிய அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அது ரெவென்யூ டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும், அல்லது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய எங்களோடு குரல் கொடுத்து எங்கள் நல்ல விஷயங்களை ஊக்குவித்து எங்கள் நல்ல விஷயங்களை வெளி உலகுக்கு கொண்டு போகின்ற பத்திரிகை துறையாகட்டும், ஊடகத்துறையாகட்டும், அத்துணை நண்பர்களும் சேர்ந்த முயற்சி இந்த 34 ஆண்டுக பயணத்தில் எங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. இந்த பயணத்தில் இன்னொரு பகுதியாக இந்த வருடம் நமக்கு தமிழக அரசின் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆசியோடு, மாண்புமிகு கல்வி அமைச்சரின் வாழ்த்தோடு இன்றைக்கு தமிழகத்திலே நமக்கு அந்த CBSE பாடத்திட்டத்திற்கான NOC பெறப்பட்டு முகமலர்ச்சியோடு மாண்புமிகு கல்வி அமைச்சர் வாழ்த்தி அதை இதனிடையே கொடுத்தார்கள். நல்லவற்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பேராவூரில், இதையும் சேர்த்து செய்யுங்கள் என்று சொல்லி நம்ம பெற்றோருக்கு விருப்பத்திற்கு இணங்க அதை சீனியர் செகண்டரி என்ற லெவலிலே, அதாவது எடுத்த உடனேயே CBSE ஹையர் செகண்டரி என்ற நிலையை நாம் அடைந்து அதற்கான ஒப்புதலை மத்திய அரசிடமிருந்து இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், கடந்த 8 வருட காலங்களாக அந்த CBSE பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்காக இன்றைக்கு இந்த பள்ளியானது CBSE வித்யாலயா
டாக்டர் ஜேசிகே சிபிஎஸ்இ வித்யாலயா செகண்டரி சீனியர் செகண்டரி பள்ளியாக மறந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் உங்கள் அத்தனை பேருடைய ஆசையோடு தான் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் எங்களுக்கு இல்லை. உங்கள் குழந்தைகளுக்காக நீட் ஜேஇ மட்டுமல்ல, குறைந்த கட்டணத்திலே, கட்டணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல, அது பெற்றோர்களுக்கு நிச்சயமாக தெரியும். டாக்டர் ஜேசி குமரப்பா பள்ளியிலே கட்டணம் எவ்வாறு பெறப்படுகிறது, எப்படி பெறப்படுகிறது, நாம் எந்த நேரத்திலே கட்டுகிறோம், நமக்கு கிடைத்த நேரத்திலே தான் நாம் கொண்டு போய் கட்டுகிறோம். இந்த வருட கட்டணத்தை கூட அடுத்த வருடத்திலே தான் நாம் கட்டுகிறோம். முகமலர்ச்சியோடு வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த கல்வி நிறுவனம் வளர்கிறது என்று சொன்னால் இந்த பகுதி மக்களுக்காக, இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்காக, இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளும் நகர்ப்புற பள்ளி குழந்தைகளோடு போட்டி போட வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த நிறுவனம் இன்றைக்கு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்கள் ஆதரவோடு சிபிஎஸ்இ பள்ளியானது சீனியர் செகண்டரியாக தரம் உயர்த்தப்பட்டு இந்த வருடத்திலிருந்து +1 அட்மிஷன் ஆரம்பிக்க இருக்கின்றது. வெளி மாநிலங்களிலிருந்து +1 பாடத்திட்டம் நடத்துவதற்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். எப்படி கீழ்நிலை மாணவர்களுக்கு எப்படி அடிப்படை கல்வி வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எவ்வளவு தரத்தோடும் எவ்வளவு அருமையாகவும் அதை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்று உங்கள் கண்முன்னே இன்றைக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே போலத்தான் அடுத்தடுத்த கல்வி நிலைகளும் இங்கே நமக்காக காத்திருக்கின்றன. மதிப்பெண் என்பது ஒரு பொருட்டே இல்லை, மதிப்பெண்ணை தாண்டி மாண்புமிகு என்பதுதான் இங்கே பொருட்டாக இருக்கிறது. மாண்புமிகு மாணவனை உருவாக்க வேண்டும். டிசிப்ளின்டு மாணவனாக, ஒழுக்கம் சார்ந்தவனாக, உயர்வானவனாக, இந்த சமுதாயம் மதிக்கத்தக்கவனாக, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்ற மாணவர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் தான் நாங்கள் முனைப்பு காட்டுகிறோம். ஒவ்வொரு பெற்றோரிடம் கேட்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பணம் கட்டுகிறீர்கள் என்று கேட்பதில்லை. ஒவ்வொரு பெற்றோர்களிடம் உங்கள் குழந்தைகளை, உங்கள் மாணவர்களை நாங்கள் ஒழுக்கமாக, பண்பாடுடையவர்களாக வளர்க்க விரும்புகிறோம். அதற்கான உதவிகளை தாருங்கள், நேரத்தை தாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கான நேரத்தை எங்களிடத்திலே கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். மதிப்பெண்கள் குறைவாக இருக்கலாம், அவர்களிடத்திலே இட்ட மாற்று திறன்களுக்காக அவர்கள் மிகுந்த திறன் படைத்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு நமது பள்ளியிலே படைத்தவர்கள் திரைத்துறையிலே போய் இயக்குநர்களாக, உதவி இயக்குநர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மருத்துவர்களாக மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நீதித்துறையிலே போய் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமான்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் போஸ்டர் போட்டுக்கொண்டு இவைகளையெல்லாம் நாங்கள் தான் உருவாக்கினோம், இவைகளெல்லாம் நாங்கள் தான் உருவாக்கினோம் என்று சொல்வதல்ல நமது நோக்கம். உருவாக்குவது என்பது எங்களுடைய கடமை. உருவாக்குவதிலிருந்து ஒருபொழுதும் தவறமாட்டோம் என்பது எங்களது உறுதி. அந்த உறுதியை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த பகுதி மக்கள் தலைமுறை தாண்டி எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது, எங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. இன்றைக்கு நான் சார்ந்திருக்கின்ற சங்கத்திலே தமிழக தனியார் பள்ளி சங்கம் என்பது தமிழகம் முழுமைக்குமான ஒரே சங்கமாக இருக்கின்றது. அதிலே நான் பொருளாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் உதயகுமார் அவர்கள் இந்த பகுதி மண்டல செயலாளராக இருக்கிறார்கள். அதே போல இங்கே வந்திருக்கிற சிங்கபாண்டியர் புதுக்கோட்டை மண்டல செயலாளராக இருக்கிறார். அதே போல நாசர் அவர்கள் சேலம் மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். இவையெல்லாம் நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழக பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அரசாங்கத்தோடு பேசி என்ன செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பெற்றோர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஆற்றல், அத்தகைய எனக்கு அடிப்படையான அந்த உந்துதலை கொடுத்தது நமது ஜேசி குமரப்பா பள்ளி என்றால் அது மிகையாகாது. உங்களிடமிருந்து பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கெல்லாம் இருமுறை கவர்னரிடமிருந்து அவார்டு வாங்கியதோ அல்லது 4 முறை நாங்கள் நல்ல பள்ளி என்று சிறப்பான அவார்டு கல்வி அமைச்சரிலிருந்து வாங்குவதோ எங்களுக்கு பெருமை அல்ல. எங்களுக்கு பெருமை எல்லாம் என்னுடைய குழந்தைகள் என் கரம் பற்றி என் வகுப்பறையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு என் சீதர் சார் என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி விடுவார், என் வாழ்க்கை பாதையை மாற்றி விடுவார், எங்கள் சார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்போம் என்று என் அருமை குழந்தைகள் சொல்கிறார்கள் அல்லவா, அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அவார்டாக ஒவ்வொரு நேரமும் நான் கருதி கொண்டிருப்பேன். அந்த குரல் தான் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். நான் செல்வம்
ஈட்டுவதில் கவலைப்பட்டதே இல்லை. எனக்கு பணம் வருகிறதா என்பதை நான் ஒருபொழுதும் பார்த்ததில்லை. 30 வருடங்களுக்கு முன்னால் எந்த நிலையிலே பேராவூரில் இருக்கிறேனோ அதே நிலையிலே தான் இன்றும் நான் பேராவூரிலே இருக்கிறேன். அதில் இருந்து ஒரு துளி கூட நான் மாறவில்லை. அதே வாடகை வீடு, அதே ஒரு சாதாரண ஒரு வண்டி, அதே போல சாதாரண ஒரு இருப்பிடம், இதைத்தான் நான் கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் பள்ளி என்பது மிகுந்த வளர்ச்சி அடைய வேண்டும், அத்தனை மாடர்ன் பொருள்களும் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வருடம் சிபிஎஸ்இ ஆரம்பிப்பதற்காக கிட்டத்தட்ட மிகுந்த பொருட்செலவிலே, நான் தொகையை குறிப்பிடவில்லை, மிகுந்த பொருட்செலவிலே நூலகங்கள், கணனி ஆய்வகங்கள் அத்தனையும் அமைத்திருக்கிறோம். மிகுந்த அளவு பொருட்செலவிலே செய்திருக்கிறோம். ஆனால் எங்களிடத்திலே சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அந்த வசதிகள் குறைவாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே முழுவதும் ஏசி வகுப்பறைகள், இவை எல்லாவற்றையும் சாத்தியமாக்கி காட்டி இருக்கிறோம். அவர்கள் பணம் செலுத்துகிறார்களா, பணம் செலுத்தவில்லையா என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு மாணவன் பள்ளியிலே அனுமதிக்கப்பட்டால் அது நானாகட்டும், உதயகுமார் ஆகட்டும், நாசர் ஆகட்டும், சிங்கபாண்டியன் ஆகட்டும் 6500 ரூபாய் அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்த வேண்டும். அது போகத்தான் மீதி கிடைக்கின்ற பணத்திலே தான் நாங்கள் ஆசிரியர் சம்பளம் கொடுக்க வேண்டும். அது போகத்தான் மீதி எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த குழந்தைகளின் நலனுக்காக என்பதை பெற்றோர்கள் ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் நிச்சயம் மறக்காமல் இருப்பதால் தான் தனியார் பள்ளிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தனியார் பள்ளிகள் வளர வேண்டும் என்றதல்ல, தனியார் பள்ளிகளிலே தரமான கல்வி, பண்பாடான கல்வி, உயர்வான கல்வி, ஒழுக்கமான கல்வி, குழந்தைகளை நேசிக்கக்கூடிய கல்வி இங்கேதான் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பணம் செலவிடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. உங்கள் குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்கள் குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுங்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறேன் என்று பணம் சம்பாதித்து வைத்துவிட்டு குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்காமல் விட்டுவிட்டீர்களே, ஆனால் பிற்பாடு குழந்தைகளை உங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் உங்கள் பணம் ஒரு பொருட்டல்ல என்று குழந்தைகள் இந்த நேரத்திலே நினைக்கின்ற நேரத்திலே நீங்கள் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கிறீர்களே, ஆனால் நீங்கள் இன்றைக்கு என்ன பணம் வைத்திருக்கிறீர்களோ அதை போல 100 மடங்கு கோடிகளை உங்கள் காலடியிலே உங்கள் குழந்தைகள் கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் தான் நாளை நாட்டை ஆளப்போகிறார்கள். இதோ என் எதிரே இருக்கக்கூடிய குழந்தைகள், எனதருமை குழந்தைகள் என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக இன்று 20 வருடங்கள் கழித்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதிக்கு உருவாவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தைகள் நல்லவர்களாக மட்டுமல்ல வல்லவர்களாகவும் வளருவார்கள். அவர்கள் வல்லவர்களாக வளர வேண்டும், வாய்மை உள்ளவர்களாக வளர வேண்டும், இந்த சமுதாயத்தால் மதிக்கத்தக்கவர்களாக மாற வேண்டும். அதற்கான அடிப்படை கல்வி இந்த குமரப்பாவிலே அழியாமல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இத்தனை பேரும் இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் எதற்காக தெரியுமா? இன்றைக்கு பாண்டியன் ஸ்டோர் வேண்டாம், இன்றைக்கு அரண்மனை கிளி வேண்டாம், வாணிராணி வேண்டாம், மகாராணி வேண்டாம், மகராசி வேண்டாம். என் அழகு செல்லம் ஆடுவதையும் பாடுவதையும் பார்ப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் இங்கே தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இந்த தியாகம்தான் தொடர்ந்து உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டும். எனதருமை குழந்தைகளுக்கு யார் ஹீரோக்கள் தெரியுமா? 8ஆம் வகுப்பு படிக்கின்ற வரை அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் ஹீரோக்கள். 8ஆம் வகுப்பு தாண்டி அவர்கள் உலகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் பார்க்கின்ற உலகமும் பெற்றோர் உலகமும் ஒன்றாக இருந்தால் அன்றைக்கும் பெற்றோர்கள் தான் ஹீரோ. மாறுபட்டு இருந்தால் அவர்கள் மாறான சிந்தனைக்கு போய்விடுவார்கள். உங்கள் குழந்தைகளுடைய ஒவ்வொரு குரலையும் நீங்கள் கேளுங்கள். உங்கள் குழந்தைகள் குரல் கேட்பதற்காகத்தான் என் செவிகள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். மாலை வேளையிலே, காலை வேளையிலே எப்பொழுது பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். என் குழந்தைகளிடத்தெல்லாம் நான் பாடம் தாண்டி பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அளப்பரிய ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கவிதை எழுது என்று சொன்னால் கவிதை எழுதுவார்கள். நீ இந்த ஒரு செய்யுளை எழுது என்று சொன்னால் எழுதுவார்கள். ஒரு கட்டுரை வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அரை மணி நேரத்திலே கட்டுரை வரும். ஒரு ஓவியம் வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஓவியம் வரும். ஒரு பாடல் வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஒரு பாடல் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை வந்தார். அந்த ஆசிரியர் பாதியிலே என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எங்களது ஆசிரியர்கள் அத்தனை பேரும் கலங்கி நின்றார்கள்.
ஆனால் என் செல்ல குழந்தைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நாங்கள் இருக்கிறோம், கவலையை விடுங்கள், என்ன பாடல் கொடுத்தாலும் நாங்கள் ஆடுகிறோம் அப்படி என்று சொன்னார்கள். சரி, சேலஞ்ச், உங்களுடைய திருவை நிரூபியுங்கள் என்று சொன்னோம். அற்புதமான நடனத்தை இங்கே நடத்தி காட்டினார்கள் எனது செல்ல குழந்தைகள். அவர்களுக்காக 1000 கைதட்டல்கள் அல்ல, 1000 கைதட்டல்கள் கொடுத்தாலும் தகும். ஏனென்றால் சவால் என்று வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சாதிக்கின்ற மனப்பக்குவத்தை குமரப்பா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் குமரப்பா அவர்களுக்கு கொடுக்கின்ற கல்வி, இதுதான் குமரப்பா கல்வி அவர்களுக்கு கொடுக்கின்ற தைரியம். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு, ஒவ்வொருவருக்கும் தனித்திறன்கள் உண்டு. அந்த தனித்திறன்களை கண்டறியுங்கள். மதிப்பெண் மட்டுமல்ல தனித்திறன், வாழ்க்கையில் அதை தாண்டியும் தனித்திறன்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் வந்து, நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் சார், நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆதரவு முன்பு போல இன்னும் பல்கி பெருக வேண்டும். குமரப்பாவனுடைய பெருமை என்றும் மங்காது, மறையாது, மங்கவும் விடமாட்டோம், மறையவும் விட மாட்டோம் என்ற இந்த நேரத்திலே உறுதிபட சொல்லிக் கொடுக்கின்றேன். ஏனென்று சொன்னால் பெற்றோர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும் வரை ஒருபொழுதும் குமரப்பா தனது நிலையை என்றும் விட்டுக் கொடுக்காது. என்றும் அந்த கல்வி கற்பதிலிருந்து, கல்வி கற்றுக் கொடுப்பதிலிருந்து, பண்பு நலன்களை கற்றுக் கொடுப்பதிலிருந்து என்றும் ஒருபொழுதும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாது என்று சொல்லி இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை சாமிஜி அவர்கள் நிறைய பேச இருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேரை சந்தித்ததற்காக நன்றி கூறி, வாழ்த்துக்கள் கூறி, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நினைவுகளோடு மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு.